ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில தான் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பாருங்க சேலரின்னு பொறுத்தவரைக்கும் ரூ. 40,000 வந்து இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஸோ உங்களுக்கு இதில ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸே வந்து கிடையாது. இன்டர்வியூ அந்த மாரிலாம் எதுவுமே உங்களுக்கு வந்து இல்ல. ஸோ ஆன்லைன் மோட்லயே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 25 ஜூனுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. ஸோ மத்திய அரசோட ஒரு மிகப்பெரிய மின்சாரத் துறையில தான் இந்த வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ எந்த கேட்டகரியில வந்து போஸ்டிங் குடுத்துருக்காங்கன்னா, ஸோ அசிஸ்டன்ட் கிரேட்லயே வந்து பாருங்க உங்களுக்கு கிரேட் 1 கேட்டகரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க கிரேட் 1லயே வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், எஃப்&டி அதுக்கப்புறம் சி அண்ட் எம்எம் இந்த மாரி கேட்டகரியில வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ வேக்கன்சின்னு பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, ஒரு 58 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அந்த வேக்கன்சி வந்து கரண்ட்ல தனியா, பேக்லாக்ல தனியா குடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா, அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து வேக்கன்சி இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். மொத்தமா 58 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஸோ இதில வந்து பாருங்க உங்களுக்கு கீழ நீங்க வந்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க குடுத்துருக்காங்க பாருங்க அப்ளிகேஷன் ஃபீஸு. அதாவது நீங்க எஸ்சி, எஸ்டி, பிடபிள்டி அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாரி கேட்டகரி எல்லாத்துக்கும் வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. ஸோ ஃபீமேல் கேட்டகரிக்குமே ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவைங்க வந்து ரூ. 100 வந்து நீங்க ஃபீஸா வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் இந்த 3 கிரேட்லயுமே வந்து பார்த்தோன்னா, எனி பேச்சுலர் டிகிரி தான். ஏதோ ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். மினிமம் 50% ஆஃப் மார்க் வந்து நீங்க எடுத்திருக்கணும் டிகிரில அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் பாருங்க, பே லெவல் 4 படி சேலரி வந்து வரும். ரூ. 25,500 பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாம உங்களுக்கு டிஏ வந்து தனியா தருவாங்க. இது 2ம் சேர்த்து உங்களுக்கு ரூ. 38,250 குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா, நார்மலா உங்களுக்கு அலவன்ஸ் மட்டும் தான் வந்து வந்திருக்கு. இது இல்லாம உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். அதாவது பாருங்க, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ், லீவ் டிராவல் அலவன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அப்டேட் அலவன்ஸ்ன்னு வந்து பாருங்க ஆனுவலா வந்து குடுப்பாங்க. இது இல்லாம உங்களுக்கு எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸுமே வந்து இருக்கு. அதாவது லீவா இருக்கட்டும், மெடிக்கல் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், ஸோ சில்ட்ரன் எஜுகேஷனா இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நியூஸ் பேப்பர் சார்ஜஸ், கேன்டீன் சப்சிடி இந்த மாரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கும். உங்க கைக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த்தே வந்து ஒரு 60,000க்கு மேல தான் சேலரியே வந்து வரும். ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான். அது இல்லாம உங்களுக்கு இன்சென்டிவ் இருக்கு. லோன்லாம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து பார்த்தோன்னா, ஹவுஸ் பில்டிங் இந்த மாரி இதுக்கெல்லாம் லோன்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் பாருங்க, குறைந்தபட்சம் உங்களுக்கு 21 அதிகபட்சம் 28 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இது இல்லாம ஏஜ்லேருந்து உங்களுக்கு ரிலாக்சேஷனுமே இருக்கு. அதாவது எஸ்சி, எஸ்டினா 5 இயர்ஸ் குடுத்துருக்காங்க. ஓபிசினா உங்களுக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடியா இருந்தா 10 இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, இந்த என்பிசிஐஎல் வந்து பார்த்தோன்னா, ஹெட் குவார்ட்டர் வந்து உங்களுக்கு மும்பையில வந்து இருக்கு. அத தவிர்த்து வந்து பார்த்தோன்னா, நம்ம தமிழகத்திலேயே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ஸோ கூடங்குளம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கேயுமே உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கலாம். ஸோ சைட் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு நெறைய இடத்துல இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, நம்ம தமிழகத்தில வந்து கூடங்குளம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்க கூட உங்களுக்கான ஒர்க் இருக்கும். செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து பாருங்க இதில ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்க, இங்க குடுத்திருக்கிற மாரி அட்வான்ஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு நார்மலா வந்து ரிட்டன் எக்ஸாம்ல வந்து 2 ஸ்டேஜா நடக்கும். அத ஃபாலோ பண்ணி வந்து டைப் ரைட்டிங் டெஸ்ட் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ பேசிக்கா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் டைப் ரைட்டிங்கா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சியா இருக்கட்டும், டைப் ரைட்டிங் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். ஸோ ஸ்டேஜ் 1 வந்து பாருங்க பிரிலிமினரி எக்ஸாம் வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதில வந்து பாருங்க ஜெனரல் நாலேட்ஜ்ல 25 அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்லயும் குடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேட்ஜ்ல ஒரு 15 இங்கிலீஷ்ல வந்து ஒரு 10 மார்க் வந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ டோட்டலா உங்களுக்கு வந்து 50 மார்க் வந்து இருக்கும். 50 கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஆனா 150 மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா 3 மார்க் வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் தப்பா எழுதுனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 1 மார்க் வந்து உங்களுக்கு டிடக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ அதில வந்து குவாலிஃபையிங் மார்க்குமே வந்து பாருங்க ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 40 மார்க் நீங்க எடுத்தா குவாலிஃபை. அதே எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி, இடபிள்யூஎஸ் இவங்களுக்குலாம் 30 மார்க் எடுத்தா நீங்க குவாலிஃபை அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இதில நீங்க குவாலிஃபை ஆனா தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு அட்வான்ஸ் டெஸ்ட்க்கு வந்து நீங்கள வந்து கூப்பிடுவாங்க. அதில வந்து பாருங்க உங்களுக்கு இதிலேயுமே வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபையிங் மார்க் இதெல்லாம் வந்து இங்க இருக்கு. ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 3ல தான் வந்து பார்த்தோன்னா, ஸ்கில் டெஸ்ட்டா வந்து உங்களுக்கு டைப் ரைட்டிங் இல்லனா வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி இந்த மாரி வந்து நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அத ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து பாருங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து இங்க குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஹவ் டூ அப்ளைல வந்து நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். npcal-careers.co.in குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த வெப்சைட்ல போய் நீங்க வந்து 25 ஜூனுக்குள்ளார நீங்க அப்ளை பண்ற மாரி இருக்கும். உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்ட்டா வந்து பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க அப்லோட் பண்ணி, நீங்க ஆன்லைன் மோட்ல வந்து இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபீஸ் பேமெண்ட்டுமே வந்து பார்த்தோன்னா, நீங்க ஆன்லைன்லேயே வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் குடுத்துருக்காங்க. இதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு 18 பேஜ் வந்து பார்த்தோன்னா, ஹிந்தியில தான் வந்து குடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன. அதனால நீங்க அத பார்த்துட்டு கன்ஃப்யூஸ் ஆயிற வேணாம்.
உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 19வது பேஜில் இருந்தால் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷில் வந்து இருக்கும். அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.